ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஆல்ரெடி ஜேடி புக்கோடைய ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ வீடியோவில் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து இருந்தது, புக்கில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு. ஸோ புக் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். ஒரு 2 இடத்துல மிஸ்டேக்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டாக மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, ரிப்பீட்டடாக கமெண்ட்ஸில் வந்து புக்கை பற்றி சிலர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ மிஸ்டேக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பேஜ் நம்பர் 15ல் பிரித்தெழுதுகளை ஒரு 4-5 இடம் வந்து தப்பாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா, பற்பல, சிற்சில, பல்கலை, செல்வலை அப்படின்னு இது பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக 6th to 10th ஓல்டு புக்கில் வந்து இருக்க பிரித்தெழுதுக. இது இந்த ஒரே பேஜ்லேயே வந்து ஒரு 5 பிரித்தெழுதுகவுமே தப்பாக இருந்தது. கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் மாதிரியா என்னென்னு தெரியல, பட்டு தப்பாக இருக்குது. நீங்கள் வந்து புக்கு கையில் இருக்குன்னா அதை வந்து மாற்றிக்கோங்க. பற்பல பிரித்தா வந்து அவங்க பல் ப்ளஸ் பலன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு, அப்படி வரக்கூடாது. பற்பல பிரித்தா பல ப்ளஸ் பல தான் ஆன்சர் வரணும். சிற்சிலைக்கும் சேம், சில ப்ளஸ் சில. பல்கலைக்கு பல ப்ளஸ் கலை. செல்வலைக்கு சில ப்ளஸ் வலை. கீழே பார்த்திங்கன்னா பெருமணல் இருக்குது. பெருமணலுக்கு என்ன வரணும்னா பெருமை ப்ளஸ் மணல் வரணும். அவங்க வந்து வெறும் மணல் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் மிஸ்டேக்ஸ் இந்த பேஜில். ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லைனாலும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா, ஊர் மறு பெயர்களில் மிஸ்டேக்ஸ் இருந்தது. ஊர் மறு எங்கே இருக்குது? பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 130ல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ ஊர் மறு பெயர்கள் 130 எடுத்துக்கோங்க. இதில் என்ன மிஸ்டேக்ஸ்னால், இதுவும் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் இருந்தது. மயிலாப்பூர் அண்ட் மயிலாடுதுறை இது ரெண்டும் தப்பாக இருந்தது. மயிலாப்பூருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாயூரம், மாயவரம் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறைக்கு மயிலை கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. மயிலாப்பூருக்கு மருவு தான் மயிலை, மயிலாடுதுறைக்கு மருவு பார்த்திங்கன்னா மாயூரம் இல்லை மாயவரம் இந்த மாதிரி வரும். இது ரெண்டுமே அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து ஒரு 4வது இடத்துல பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை இருக்குது. அதுக்கு மாயூரம்னு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே தான் இந்த 2 இடமே வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்து என்னென்னா, திருச்செந்தூர் வந்து ஆன்சர் கரெக்டாக தான் இருக்குது. திருச்சிலவாய் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர்களும் இருக்குது. அதுவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலைவாய், இன்னொன்று பார்த்திங்கன்னா செந்தூர். இது வந்து ரெண்டுமே எக்ஸ்ட்ரா ஒரு ஊர் மரு திருச்செந்தூருக்கு. ஸோ இதுதான் இந்த பேஜஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் மிஸ்டேக்ஸாக இருந்தது. அந்தளவுக்கு வேறு எதுவும் மிஸ்டேக்ஸ் வந்து புக்கில் வந்து நான் பார்த்த வரையும் நான் சொல்கிறேன். நீங்கள் எதாவது ஃபைன் பண்ணியிருந்தா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ தப்போடையே நம்ம படிக்கிறதுக்கு தப்பை திருத்திக்கிட்டு படிக்கிறது நல்லது. அவங்க வேணும்னே தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் வந்திருக்கலாம். சரி, ஓகேவா? புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மிஸ்டேக்ஸ் தான் மேஜராக இருந்தது. வேறு எதுவும் ஃபுல்லாக பார்த்துட்டா அந்தளவுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்னென்னா ஓல்டு புக்கோடைய புணர்ச்சி வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருந்தாங்க. அதாவது பிரித்தெழுதுகளையே இருக்குது. புணர்ச்சி கொடுத்துட்டு தான் அப்புறம் பிரித்தெழுதுக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் பிரித்தெழுதுக எப்படி அதாவது புணர்ச்சி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நியூ புக்கோடைய புணர்ச்சி கொடுத்துருந்தாங்க. பேஜ் நம்பர் 1னே போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுடைய புணர்ச்சி. அடுத்து 9th ஸ்டாண்டர்டுடைய புணர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுடைய புணர்ச்சி. இது 3மே பார்த்திங்கன்னா நியூ புக் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் வந்து இதில் புணர்ச்சி வந்து எடுக்கவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரித்தெழுதுக ஸ்டேட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். நியூ புக்கில் வந்து 6th to 12th பிரித்தெழுதுக. அதுக்கப்புறமா ஓல்டு புக்கிலேருந்து பிரித்தெழுதுக வரும். ஸோ இப்படி தான் இருக்குது. புணர்ச்சி வந்து ஓல்டு புக் இருக்க புணர்ச்சி கொடுக்கல. அடுத்த கமெண்ட்ஸ் சொல்கிறேன். அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓல்டு அண்ட் நியூ சிறப்பு தமிழ் வந்து கவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சிறப்பு தமிழ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 177ல் இருக்குது. நியூ புக்கோடைய பிரித்தெழுதுக தான் இது. பேஜ் நம்பர் 177ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டுடைய சிறப்பு தமிழ் அப்படின்னு ப்ராக்கெட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. லைனாக அதோடைய தமிழ் சொல்ல அதோடைய இங்கிலீஷ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 399லையும் ஒரு இது இருந்தது. சிறப்பு தமிழ் வந்து 11th 12th சிறப்பு தமிழ். ஆனால் இது ஓல்டு புக்கு இல்லை, நியூ புக்குடைய சிறப்பு தமிழ் தான் இருந்தது.
அதுக்கப்புறமா இன்னொரு கண்டென்ட் வந்து சிறப்பு தமிழ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. பேஜ் நம்பர் 399ல் குன்றக்குடி அடிகளாரை பற்றி ஒரு பேஜ் இருக்குது. இது வந்து புது புக்கோடைய சிறப்பு தமிழ் தான், அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் நியூ புக் கவர் பண்ணியிருக்காங்க. சிலபஸ்க்கு தேவையான கண்டென்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஓல்டு புக்கோடைய சிறப்பு தமிழ் எடுக்கலை. இந்த புக்கு மேஜராக பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் கரண்ட் சிலபஸ் வைஸ் எடுத்திருக்கனால தேவையானதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த புக்கில் வந்து பொருள், யாப்பு, இலக்கணம் இதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் நீங்கள் படிக்கும்போது ஒரு லெசன் பின்னாடி இலக்கணம் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படித்தே தான் ஆகணும். 6th to 12th வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் 6th to 10th நீங்கள் வந்து இலக்கணம் வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். இந்த புக்கில் இல்லை படிக்க வேணாமா அப்படின்னு கேட்குறது வந்து தப்பு. படித்து தான் ஆகணும். மேபி இன்டேரக்டாக ஏதாவது கொஷினில் இலக்கணம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ வந்து இலக்கணம் கவர் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வினா எழுத்து கேட்டிருந்தாங்க. அழகு 1ல் வினா எழுத்து வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி பேஜ் நம்பர் 49, 50ல் இருக்குது. நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கோடைய வினா எழுத்துக்களை கொடுத்துருந்தாங்க. புக் கண்டென்ட்டே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கமெண்ட்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிறது தான் இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகலாம் நியூ புக் ஓல்டு புக்கும் கவர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகளெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இல்லை. ஒன்றுத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் மேஜராக புக் கண்டென்ட் தான் இதில் நிறையா இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கூல் புக்கு இல்லை இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு மெயின். நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறமா அதர் சோர்ஸ்க்கு போங்க. அது வந்து நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இதை படிக்க சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்கு நான் புக்கு வாங்கணும், அதையே படிச்சுட்டு போகலாமே அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அதர் புக்கு எல்லாமே நம்ம ரிவிஷனுக்கு இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு அப்படின்னு ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஸ்கூல் புக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு மெயின் சோர்ஸ். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதை முடிச்சுட்டு தான் வந்து நம்ம அடுத்ததுக்கு போகணும். அதனால தான் நான் திரும்ப ஸ்கூல் புக்கை படிங்க, ஸ்கூல் புக் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த புக்குமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான், ஆனால் இது வந்து சிலபஸ் வைஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு புக் வைஸ் கூட படிங்க. அப்படி உங்களுக்கு இப்போ டைம் இல்லைன்னா வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சு புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறமா இந்த புக்கு படிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைமே இல்லை, இந்த புக்கு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக படிக்க போகிறேன்னா அது வந்து உங்கள் விருப்பம். நான் என்னுடைய ஓன் சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி படிக்கணுங்கிறத. சரிங்களா, திரும்ப இந்த கமெண்ட் வந்து 2-3 வந்துட்டே இருந்தது, அதனால சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி பேஜ் நம்பர் 78ல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 81ல் அதோடைய பொருள் கொடுத்துருந்தாங்க. பொருள் வந்து புக்கில் அந்தளவுக்கு இல்லை, ஒரு பொருள் தான் இருக்கும். இதில் வந்து ஒரு இதுக்கே 2-3 பொருள் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒரே பேஜில் கவர் ஆகிற மாதிரி. ஓகேவா. அடுத்து இலக்கண குறிப்பு கேட்டிருந்தீங்க. இலக்கண குறிப்பில் இந்த புக்கில் இல்லை. நான் சொன்ன மாதிரி சிலபஸில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் இவங்க கிளப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இயல் பின்னாடி இருக்கிற இலக்கணமை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மொழித்திறன் பயிற்சி அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு அலகுகளுக்காக ஒரு அலகுக்கு 50 கேள்வி அப்படிங்கிற மாதிரி வித் ஆன்சர் வந்து சைடில் இருக்கும், ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க. ஒரு அலகுக்கு 50 கேள்வி. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்லாம் கொடுக்கல, ஒரு ரேண்டமாக அந்த அலகுக்கு கவர் ஆகிற 50 கொஷின்ஸை கொடுத்துருந்தாங்க. டோட்டலாக ஒரு 350 கொஷின்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து என்னென்னா, ஜேடி புக்கோடைய பிடிஎஃப் கேட்குறீங்க. ஜேடி புக் வந்து சாம்பிள்ஸ்லாம் நமக்கு எதுவுமே அவங்க கொடுக்கல. சார் வந்து வீடியோவில் வந்து புக்கு எப்படி இருக்குங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கினாங்க. ஸோ நமக்கு சாம்பிள் அவைலபிள் இல்லை, அதனால் என்னாலையும் சாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது. அவ்வளோதான். நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்ட இந்த கொஷின்ஸ் இவ்வளோ தான். இது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஒரு புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. அதனால நானும் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிங்க, அதுக்கப்புறமா அதர் புக்குக்கு போங்க. இந்த புக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த புக்கு படித்தாலுமே இதுதான். ஓகேங்களா. ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு இப்போ டைம் இருக்குன்னா புக் வைஸ் படிங்க. ஒரு இயலாக சிலபஸ்க்கு என்னென்ன கவர் ஆகுதோ அதெல்லாம் படிங்க. அப்படி டைம் இல்லாத பட்சத்தில் வேர் டு ஸ்டடி மாதிரி எடுத்து வச்சுட்டு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அதர் சோர்ஸ்க்கு போங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிவதன்யா புக்கோடைய ரிவ்யூ கேட்டிருந்தீங்க, அந்த வீடியோ போடலாமாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள்.
வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வேர் டு ஸ்டடி வேணும்னா சொல்லுங்கள். இப்போ இருக்க கரண்ட் சிலபஸ் படி வேர் டு ஸ்டடி வீடியோவுமே நான் போடுறேன். நீங்கள் என்கிட்ட சொல்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துட்டு அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.